நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சம்சம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே நீங்கள் பேக்கரிகளில் வாங்குறது போல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் பெர்ஃபெக்டான சம்சம் ஸ்வீட் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது தண்ணி சேர்க்காத கெட்டியான பால். இதை நம்ம இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. லேசாக சூடு ஆறுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வினிகர் சேர்த்து பண்ணும்போது கடைகளில் கிடைக்கிறது போல் பெர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு வினிகருக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கோம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி லேசாக சூடு ஆற வச்சுருக்க பால் இருக்குல்ல, அது கூட இதை சேர்த்துருங்க. பால் ரொம்ப முழுமையாக ஆறி இருக்கக்கூடாது. அதில் சூடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். வினிகரும் தண்ணியும் சேர்ந்த கலவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலக்கும்போது பால் திரள ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் பால் முழுமையாக திரண்டு வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட பால் இல்லை, நல்லா திரண்டுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு சன்னியில் வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிடுங்க. கரண்டி வச்சு லேசாக எடுத்து விட்டு பாருங்கள், இந்த மாதிரி இது போல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வினிகரோட ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா கழுவினதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு துணி வச்சுருப்போம்ல, அந்த துணி தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல சாஃப்டான துணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இது போல் பிழிஞ்சு விட்டு வடிச்சிருங்க. தண்ணியை நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த பன்னீரை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா நம்ம பிசைய போகிறோம். இது போல் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பை கூட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் உதிர்த்து விட்டதுக்கப்புறமா உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு உதிரியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. நல்ல உள்ளங்கை வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து பிசையணும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்ட நம்ம இதை நல்லா பிசைகிறாப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள், சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒரு மாவு போல். இது நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது தான் வரும். அடுத்து இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு எவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஈர துணி வச்சு மூடி வச்சிடணும், இல்லைனா இது காஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 1 லிட்டர் அளவு பாலுக்கு 3 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம இதுக்குள்ளே ரசகுல்லாவை சேர்க்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சம்சம் ஷேப் தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதுலேருந்து சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதிலிருந்து தான் நம்ம சம்சம் ஷேப் பண்ண போகிறோம். இதை நல்லா கை வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி ஸ்கொயர் ஷேப்புக்கு பண்ண போகிறோம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம், அதுக்கப்புறமா சிலிண்டர் ஷேப்புக்கு கூட பண்ணலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு பண்ண போகிறேன். கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா இது போல் உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் நம்ம சின்னதாக தான் செய்யணும். ஜீனி பாகில் போட்டு கொதிக்க வைக்கும்போது இது நல்ல பெரிய சைஸில் ஆகும். அதனால் இந்த சைஸ்க்கு மட்டும் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா இது போல் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நீங்கள் ஷேப் தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற ஜீரா பாகில் இதை சேர்த்துருங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீதம் இருக்க எல்லா சம்சம்மும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி தான் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் இது வேகணும். இடையிடையில் திறந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆகியிருக்கு. எந்த அளவுக்கு பெருசு சைஸில் இருக்குது. நம்ம போடும்போது ஆரம்பத்தில் சின்னதாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். மொத்தமாக இதை 15லேருந்து 20 நிமிஷத்துக்கிட்ட வேக வைக்கணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 ml அளவு தண்ணி இருக்கும். அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த சீனி பாகோட திக்னஸை கம்மி பண்ணுறதுக்காக. சீனி பாகு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ மறுபடிக்கும் சீனி பாகு நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதில் மறுபடிக்கும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் அதோடைய சைஸும் நல்லா பெருசாகிட்டே வரும். பாருங்கள் நம்ம ஆரம்பத்தில் சேர்த்ததை விட இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. நான் மொத்தமாக 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுருக்கேன். வேக வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடணும். இப்போ பாருங்கள் முழுமையாக தயாராகிருச்சு. இப்போ மொத்தமாக 15 நிமிஷத்துக்கு இது வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ ரசகுல்லா தயாராகிருச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சர்க்கரை, 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நல்லா இது போல் கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குல்ல, இது நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வர வரையும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணுறதுனால இது நல்ல ஒரு சாஃப்டான சில்கியான டெக்ஸ்சரில் இருக்கும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போயும் இது தண்ணியாக தான் இருக்குது. இது நல்ல கெட்டியான பக்குவம் வர வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறும்போது இன்னுமே இது நல்லா திக்காயிட்டு வரும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டஃபிங்கும் தயாராகிருச்சு. நம்ம வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாலேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி தான் இதையும் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது போல் 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்கோவாவை ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங்கு, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு தட்டிட்டு இது உள்ளே வச்சுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரசகுல்லாக்கும் சம்சம்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இது தான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் நட்ஸ் தூவி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் சில்வர் பேப்பர் இதெல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா ஸ்வீட்டும் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்னது போல் டூட்டி ஃப்ரூட்டி, சில்வர் பேப்பர் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ப்ளெயினாக கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த சம்சம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்சம் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.